தண்ணி அதிகமாக இருக்கும். தண்ணி வந்து இன்னும் குழம்பு. மஞ்சனா இப்போ அப்படியே வந்து பாருங்க பவுடர் மேலேயே இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க கிரேவி ஆயிடுச்சு. மஞ்சனா அப்படியே கம்திருக்குல. என்னது கம்திரலாம் லெக் பீஸ் தான் 2 கம்திரியா கடைசில அப்புறம் வேற என்ன பண்ணுறது? இந்த படத்துல ஒருத்தர் சொல்றானே முதலாளி எல்லாம் போட்ட முதலாளி. பருப்பு இருக்கா? இருக்கு. கத்திரிக்காய் இருக்கா? இருக்கு. எல்லாம் இருக்கு முதலாளி. பாருங்க உப்பு மட்டும் இல்ல. ஓ எப்படி இருக்காருங்க? இப்போ இங்கே ஆக்கி லைட்டாக சால்ட் போதுமா? இல்ல போடுங்க. ஃப்ரெஷ் லைட்டா அப்படியே போதும். மஞ்சனா உப்பு போட்டு பாரு. உப்புக்கு தான் பாரு. அருமை சுவை நாக்குலே அப்படியே நில்லு விளையாடுது. 100 மார்க்கு ஒற்ற தாண்டம் ஆடுது. நான் ரூம்ல வந்து கிளாஸ் எடுத்துட்டு வாங்குறேன். நாங்க அது எந்த ஏரியா நாங்க எந்த தானே அது வந்துடு வந்து கொடுக்குறாங்க எல்லாமே. இப்போ வாங்குன்றது ஒன்லி 80 rupees. 80 rupees. நோ பர்சன்ட் நோட் பண்ணி ஓப்ப சன்கிளாஸ் உங்ககிட்ட எவ்வளவு சொன்னாரு? நோ தம்பி கொடுக்க மாட்டியா? நோ கேமரால ஒரு போஸ் கொடுக்குறோம் உங்களுக்கு. நோ நான் ஒரு போஸ் கொடுத்துட்டு கொடுக்குறேன். நோ உங்களுக்கு எனக்கு வாக்குவாதம் இடம் அப்புறம் இது டேஸ்டா இருக்கா இல்லையோ? இந்த சைடுல இருக்கிற கறி தான் டேஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சுட்ட கறி இங்க இருக்கு பாருங்க. அப்படியே விட்டுடு. இதுக்கு வேற தான் வடை கறி. ஏன்னா வடை பக்கத்துல இருக்குது அதுதான் வடை கறி. கருப்பு கறி தெரியாது ப்ரோ. டிஸ்ப்ளே ஆஃப் ஆயிடும். ஆமா அது வாட்டர் ப்ரூஃப்ங்களா? வாட்டர் ப்ரூஃப். தண்ணிக்குள்ள போய் வரலாமா? இந்த கேப் இருக்குல்ல இது இருக்க வரைக்கும் வாட்டர் ப்ரூஃப். அது எடுத்துட்டா வாட்டர் ப்ரூஃப் இல்ல. அப்ப தண்ணிக்குள்ள போய் எடுக்கலாமா அது வீடியோ? அப்பனா எங்க ஆளை இறக்கி விட்டுங்களா? இறக்குறீங்களா? அங்க போவேன் நானே. சரி அப்ப எடுத்துக்கலாம். என்ன டேஸ்டிங் என்ன இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. மீதி நம்ம ஆட்கள் இது கொஞ்சம் வேணுங்க. எடிட்டர் இல்லை இத்தனை வருஷமா. இப்போதான் எடிட்டர்லாம் வேலைக்கு போட்டு தனியாக வேலைக்கே போட்டுருக்கோம். இப்போ எடிட்டர்லாம் வேலைக்கு போட்டிருக்கோம். ஸோ அதனால இப்போ இனிமேல் ரெகுலராக ப்ராப்பராக வீடியோஸ் ஃபோட்டோஸ் பாருங்க கைஸ் எல்லாமே நல்லா இருக்குதாமா. அங்க பாருங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டா வரே இவரு. வீடியோல ஃபுல்லா வர மாதிரி எல்லாம் ஒசூர் சில் சிட்டி சிக்கன் கிரேவி. ஒசூர் பாய்ஸ் ஆல்வேஸ் சாப்பிடலாம். யூ நோ அங்க வகற மாதிரி எடுக்கணும். அப்படியே பத்தனப்பள்ளி பாய்ஸ். பத்தனப்பள்ளி பாய்ஸ் கம்யூனிகேஷன் இல்லாம இல்ல. சிக்கன் நல்லா கரெக்ட்டா இருக்கும். ஹாய் சொல்லுங்க. சிக்கன் மாத்திரம் ஹாய் சொல்லுங்க. சிக்கன் மாத்திரம் சொல்லுங்க. இவர சேலம் வந்து கூட்டி வந்திருக்கோம் மாஸ்டர். இங்க பாருங்க இவ்ளோ பெரிய குண்டா இருக்குது. இதுல இவ்ளோ பாருங்க எவ்வளவு வெந்துன்னு இருக்குது. இதுல யாரனா செய்ய முடியுமா? வாங்க எங்க மாஸ்டர் செய்வாங்க. சேலஞ்சிங். எவ்வளவு கிலோ ப்ரோ சிக்கன் இருக்கு? 3.5 kg குக்கர்ல வச்சாலுங்க நம்ம ஆளுங்க. அதுவும் அடுப்பு சட்டில. பாருங்க அடுப்பு சட்டில எப்படி பாருங்க. இதெல்லாம் யாரால முடியும்? ஒசூர் பாய்ஸால மட்டும் தான் முடியும். ஆக்சுவலா நீங்க நம்பலனா நாங்க வேணா டெஸ்டிங் அனுப்புறோம். நீங்க டேஸ்ட் பண்ணி பாருங்க. இது என்ன பிராண்ட் ப்ரோ? இது குக்கர் இது குக்கரா? குக்கர் பிரஸ்டீஜ்ங்களா? பாருங்க இங்க நான் ஒரு சொல்றேன் பாருங்க. இது வந்து மஞ்ச குக்கர் அப்படி கிடையாது. இது வந்து என்னதுடா அது? எலக்ட்ரிக் குக்கர். இன்னும் கொஞ்சம் குக் ஆகணும். மசாலா அப்படியே வேகணும். டேஸ்ட் வந்துச்சு. தரம் என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும்? சத்தியமா யாருக்கும் கொடுக்க மாட்டேன். அது எனக்கு தான் வேணும். 2 இருக்கு. 2ல 1 வேணா தரேன். 1 எனக்கு. 1 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு 1 சர்ப்ரைஸ்க்கு 1 எனக்கு. வேணா கமெண்ட் பண்ணுங்க அனுப்பிச்சு விடுறேன். இல்லைன்னா ஷேர் பண்ணுங்க. 2 கொடுக்குறேன் உங்களுக்கே சேர்த்து. என்ஜாய் பண்ணுங்க. ஆக மொத்தத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் அவன் கொஞ்சம் லைட்டா டைட்ல இருக்கறான். அதனால அவன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். வாய் திக்கு இல்ல டைட்டா நான் வெயிட்டா இருக்கேன்னு சொல்லுங்க ப்ரோ. என்ன புரியல? நான் டைட்டா வெயிட்டா இருக்கேன். டைட்டா வெயிட்டா ஒண்ணும் கிடையாது. மோட்டா ஸ்லிம்மா கொஞ்சம் அப்படிங்கிறேன் பா. வேற ஒண்ணும் கிடையாது பாய்ஸ். வேற ஒண்ணும் இல்ல. ஃபோக்கஸ் மட்டும் வரேன் தனியா வரேன். உங்களுக்கு என்ன வேணும் நான் செய்ய மாட்டேன். யாரனா கூப்பிட்டு வந்து செய்வேன். அவ்வளோதான். வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி வந்து பார்த்துன்னு இருப்பேன். மசாலா எல்லாம் போடுவேன். அதில் இருக்கிற லெக் பீஸ் மட்டும் எனக்கு தான் சொந்தம். அது மட்டும் கொடுக்க மாட்டேன். நோ அதுக்கப்புறம் டைட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் வாங்க RX மஞ்சுண்ணா. அங்கே பாருங்க RX மஞ்சுன்ட்டு. RX இருக்குதுங்களா? இங்கே ஒன்று இருக்கும் பாருங்க. RX லவர் மச்சான். RX லவர். RX யார் யாருக்கு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க. RX இங்க பாருங்க. இங்க RX க்கு யாரனா பச்சை குத்துறீங்களா? RX இங்க பாருங்க. கழுத்துல கூட குத்திரீங்க. பண்ண சொல்லணும். அதுக்கு முன்னே வந்து 3 idiots தேரிக்க பாருங்க. அதே மாதிரி பாருங்க. ஃப்ரெண்ட்ஷிப் 3 idiots னு குத்திக்கிறோம் ரெண்டு பேரும். இங்க பாருங்க 3 idiots.
இங்கேயும் 3 idiots. அப்படியே இடியட் இல்ல வெளியே போயிட்டு இருக்கான். மெயின் RX யாரை பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணலன்னா உங்களுக்கு வெண்டிக்கு தகுதியே கிடையாதுங்க. RX லைக் பண்ணுறவங்க பண்ணுங்க, இந்த மாதிரி டாட்டா குத்திருக்கவங்க பண்ணுங்க. சரி ஊற்ற மாட்டேன். இப்போதான் நான் கலரே தெரியுது மாட்டேன், கண்ணாடி கலரே தெரியல. என்ன ப்ரோ நிறைய சமைச்சிருக்கீங்களோ? சேலம் பர்ஃபெக்ட்டா பண்றாரு. சேலம் சேலத்துலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஓகே, அந்த குக்கர் தான் இப்போ வரைக்கும் என்ன ஏற்றுக்க முடியல. அதுதான் ட்விஸ்டே, அதுதான் வேற ஒன்றும் கிடையாது. வாங்க இல்ல ப்ரோ, வீட்ல எதுவுமே கிடைக்கல, அதான் எடுத்து வந்து குக்கர் ஆடு நல்லா ஓடும். இல்ல குக்கர்ல தான் கம்பெனிக்கு பிரஸ்டீஜோ பிரீத்திக்கோ நம்ம வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். பேச்சுலரா இருக்கவங்களுக்கு குக்கராவது குண்டானாவது எல்லாம் ஒண்ணுதான். பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க ரூம்ல? என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கப்பா? எதுக்கு எடிக்குதோ சாப்பிட்டுட்டு தூங்க போறீங்க, வேற என்ன பண்றீங்க? குண்டாவோ தக்காளியோ போட்டு செய்ய வேண்டியதுதான். எதுக்கு எடிக்குதோ அது. காலைல கூட என்ன செஞ்சோம்னாக்க தக்காளி சட்னி, அப்புறம் இன்னொன்று செஞ்சானே ஆமா இன்னொருத்தன் வெங்காயம் போட்டு வெங்காயம் போட்டு அது என்ன செஞ்சான்டா, சும்மா வெங்காயம் போட்டு மிளகாத்தூள் சால்ட் இதெல்லாம் போட்டு அதான் குழம்பு அவனுக்கு. அதை சாப்பிட்டா ஆனியன் ஃப்ரை, ஆனியன் மட்டும் போட்டு பண்றது, வெங்காயம் மட்டும் ஆனியன் ரோஸ்ட் பண்ணா சூப்பர் டேஸ்டா இருக்கும். சரியான லேக்கா இருக்கு ப்ரோ, சரியான லேக்கா இருக்கு. இவர் தான் நம்ம தமிழ் முன்னேற்ற கழகம், அவர் பேர் என்ன, தமிழ் வெற்றி கழகம், அவரின் தலைவர் தளபதி. அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நாகு என்கிற நாகராஜ். ஆமா, யாருன்னா தளபதி ஃபேன்ஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவரையும் வந்து நாங்க வந்து சேலத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். ஆக்சுவலா இவர் வந்து சமையல், அவர் வந்து துணை சமையலர், இவர் வந்து அசிஸ்டன்ட் தலைவர். அவர் வந்து டேஸ்டிங் மட்டும் தான் பண்ணுவாங்க. தளபதின்றாங்க இல்லையா, அவர் வந்து எப்பவுமே முக்கியமானவர். அதனால வந்து அவருக்கு மதிப்பு. அவங்களாம் எந்த வேலையும் செய்ய விட மாட்டோம், அந்த துணிக்கு மதிப்பு. இதெல்லாம் கொஞ்சம் நூல் தான், அதெல்லாம் அந்த இதில் நீங்கள் ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க கைஸ். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உருட்டுன்னுவாங்கல்ல, அதை தான் இந்த சமையலாம். மாஸ்டர்ஜி நேச்சர்ல வச்சு வேற மீதி இருக்கிறது வந்து அது மட்டும் தான் இருக்கு. வேற எதனா வேணுமா? எங்க ஜிஞ்சர் பவுடர், ஜிஞ்சர்மா இது மல்லித்தூள், இது இங்கே இருக்குது ப்ரோ. இது இருக்கு பாருங்க, இத்தனை சுகர் மசாலா லாஸ்ட்ல போடணும் ப்ரோ. கிராம் மசாலா, இதுனா மல்லித்தூள் லாஸ்ட்ல கொதி வரும் எல்லாம் கொட்டிட்டீங்களே. அங்கே நானோ பண்ணுறோம். இதை எக்ஸ்டல் வேண்டியதா. சிக்கன் மசாலா தானே இருக்கு, மல்லித்தூள் கொட்டிட்டா எல்லாத்தையும் முன்னாடியே போட்டு வச்சிருப்பீங்க. ஏற்க மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுங்க, நல்லா வரலன்னா மட்டும் கேளுங்க. இல்லை நான் தான் ஒன்று போட்டேன். ஆன் ஆயிடுச்சு. என்னன்னா ரெகுலரா வீடியோ போட்டோ எடுக்கலாம், நமக்கு இங்க பொழப்பு இவருக்கு தெரியாதுதா. அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் இல்லையா? ஷார்ட் ஃபிலிமா உங்களை மாதிரி ஹீரோ கிடைக்கல தலைவா, நாங்கள் என்ன பண்ணுறது? ஷார்ட் ஃபிலிம்னா நான் சொல்லுங்க வரேன், நிஜமாலே வரேன். எப்படின்னா க்ளீனாக நான் ஸ்டோரி எல்லாம் சொல்லி கொடுப்பேன் மச்சான். சொல்லி எங்க ஸ்டோரி போட்டாலே உங்களுக்கு அதே போதும். நான் சொல்லி தர ஒரே ஒரு ஸ்டோரி 3 idiotsன்னு போடலாம். பேசாம 3 பேர் ஸ்டோரி 4 பேர் ஸ்டோரி இருக்கு, போட்டாலே போதும். அதே வந்து வேற லெவலா இருக்கும். ஒன்றும் இல்லை, காலைல எழுறோம், வேலைக்கு போறோம், வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து சரக்கு அடிக்கிறோம். அப்படி கிடையாது, சின்ன வயசுல இருந்தே வரணும்பா. மேட்ச் ஆட போவோம், கிரிக்கெட் போவோம், கோலி ஆடுவோம், கிணறுக்கு போவோம். கிணறுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், டான்ஸ் ஆட மாட்டோம், குளிப்போம், குளிச்சுட்டு வருவோம். அது இன்னொரு சொன்னா அது வேற நேரத்துக்கு சும்மா அதே பழைய நம்பர் தான். அதே நம்பர் கையா இருக்கிறதெல்லாம் இருக்கு, ஏதோ எல்லாம் இருக்கும். நான்லாம் கம்மி. என்ன ப்ரோ கை கிழிச்சுக்கிட்டீங்களா? டேஸ்ட் நோட மச்சான், நீ தான் சப்ஸ்கிரைப் பண்ணு பாருங்க, கை அரைச்சுக்கிறதெல்லாம் இருக்கு. இருங்க ப்ரோ, மச்சான் நீ மண்ணு சார் போய் தானே கேட்டேன். இதுல வந்து 3 நான் போட்டது, 2 அவன் போட்டது. 5 லோ பண்ணிருக்கீங்க. நீங்க எதுக்கு ப்ரோ 3 போட்டீங்க? நீங்க எதுக்கு சும்மா போட்டதான்? நெருப்புல போட்டான் மச்சான் சரியா கிளில நான் ஒரு வாட்டி கிழிச்சு காமிக்கிறேன்னு போட்டுருக்கேன். இவர் போட்ட மார்க் மட்டும் பாருங்க, ஆழமா இருக்கு. இல்ல ப்ரோ, ஃபர்ஸ்ட்ல வருது, செகண்ட்ல வர, மூணாவதுல வர. ஓ அந்த லவ்வோட இம்பாக்ட் கம்மியாயிட்டே போயிட்டு வந்து. இந்த இது வந்து நான் போட்டது வந்து என்னத்துக்கு போட்டேன்னா, மெமரி தான். ஃபர்ஸ்ட் லவ்ல வந்து கம்பம் வரும், அவ ஸ்கூல் நடந்து போயிட்டு இருப்பா. அந்த கம்பம் பாப்பா அவங்க வீட்டு ரன்னிங்ல, அந்த கம்பத்துல இந்த இதுல அறுத்துட்டு பிளட்ல பேர் எழுதிட்டு போனேன். இதுல மட்டும் இவ்வளவு பெருசா இருந்துச்சு. இவ்வளவு புனிதமா லவ் பண்ணி அவங்க விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றது, RX தான் லவ் பண்றல, அதனால விட்டுட்டு போயிட்டாங்க. வேற என்ன பண்ண முடியாது. RX லவ் பண்றவங்க லைக் போடுங்க. இதுல சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து விஜய்னா பிடிக்காது, ஏன்னா இவன் விஜய் ஃபேன், அதனால விட்டுட்டு போயிட்டா. சி
ஒசூர் சில்சிட்டி வழங்கும் சில் கிரேவி. ஒசூர் சில்சிட்டிக்கு வழங்கும் சில் கிரேவி. சில் கிரேவி 3 பீசஸ் ஓகேவா. ஒரு லிவர் அண்ட் தொண்டைக்காய் அண்ட் அப்புறம் இது என்னது இது லெக் பீஸ் கிட்ட வரும் மதை தட்காய். ஈரல் பண்ண மச்சான். டேஸ்ட் மாடு. டேஸ்டிங் பாருங்க காமிக்கிறேன். நாக்குல வச்சு தாண்ட ஆடும். வேகலடா. சூடா இருக்கா? சூடு. ப்ரோ லவ்வர் விட்டுட்டு போன நல்லா இருந்துச்சா இது நல்லா இருந்துச்சா? லவ்வர் எல்லாம் வேணாம், இது நல்லா இருக்குது. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ லவ்வர் விட்டுட்டு போன நல்லா இருந்துச்சா இது நல்லா இருந்துச்சா? சத்தியமாக சொல்கிறேன், பிரதி ஒருத்தரும் வந்து லவ்வருக்குன்னா விரும்பி சாப்பிட்றது இது மட்டும் தான் டெய்லி சாப்பிட்றீங்க. லவ்வர் எல்லாம் நெக்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பாடு தான் லவ்வர் எல்லாம் வேணும். எனக்கு இது நல்லா இதே சாப்பிட்டு ஜாலியாக இருக்கும். அவனே தான் லவரே இல்லையே. ஓகே ப்ரோ. நேற்றுல ஒரு 1 hour ஆயிருக்குமா குக்கிங்க்கு? 1 hour ஆயிடுச்சு. ரெடி அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. ப்ரோ கலக்குங்க ப்ரோ. கிரேவி ரெடி ஆயிடுச்சு, கறி ரெடி ஆயிடுச்சு. அவர் அங்கேயே வச்சுக்கோங்க. ஐ வாண்ட் லெக் பீஸ். அருமையான ஒசூர் சில்சிட்டி வழங்கும் சில் கிரேவில அது ஒரு சிக்கன் பீஸ், அது ஒரு லெக் பீஸ் பாத்தீங்கன்னா மஞ்சள் அருமையான சுடு சூடா வந்திருக்கு. சமைச்ச மாஸ்டர் ஒரு வடக்கம் ஒருத்தன் சிக்கன் லெக் பீஸ் கடிப்பான்ல அந்த மாதிரி கடிங்க ப்ரோ. சிக்கன் லெக் பீஸ் ஜோ ஜோ ஆனதுக்கு அப்புறம் ஜோ அலையா தலை அப்புறமே எடுத்துக்கோ. வீடியோக்கு பாருங்க. சுட்டா தலை இவனுக்கு தான். தலை பாருங்க இங்க தானே இருக்குது. இதானே தலை. அப்புறம் என்ன தலை தலை தேடிட்டு இருக்கீங்க? அது என்ன லெக் பீஸ் விடா. தலை பீஸ். தலை பீஸ் வேற என்னன்னு கேட்டனே. லிவர் மச்சாய் இது இது வாயில இருக்கிற மாதிரி காட்ட போறான். லிவர். வாங்க சாப்பிடலாம். ப்ரோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். ஜூம் பண்ணியா கிட்ட. வாங்க சாப்பிடலாம். ஒசூர் பாய்ஸ் சில் சிட்டி. வாங்க சாப்பிடலாம். ப்ரோ ஒரு கடிங்க ப்ரோ. பீஸ் தலை கறி சில் கிரேவியா? சில் சிக்கன் ப்ரோ ஏய் இதுதான் கார்த்தி போட போறோம். சொர்க்கம்னா அதுதான் ப்ரோ லெக் பீஸ். கைதிதான். அது சூடு. பம்பாட் அப்படியே மாஸ்டர் அப்படியே காட்டுங்க. சமைச்சவரே நம்ம மாஸ்டர் மட்டும்தான். நன்றி தெரிவிக்கிறோம். ப்ரோ